நிறம் மாறும் உலகில் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அதனால ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு நான் தான் காரணம்னு நீ நினைக்காத. அப்பா வேற ஏதாவது முக்கியமான விஷயமா கூட போன் பண்ணிருக்கலாம். அவருக்கு ஏதாவது வேற எமர்ஜென்சி கூட இருந்திருக்கலாம். அதனால நீ இந்த கல்யாணத்தையும் அப்பா போனையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. நான் பெங்களூர் போயிட்டு வரேன். நீ தான் ஏதாவது பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் உனக்கு இந்த ஊர்ல இடம் இல்லாம பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. குட் மார்னிங் மா. வர்ஷாமா, வீட்ல தனியா இருக்கிறது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மேட் இருக்காங்க, செக்யூரிட்டிஸ் இருக்காங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இந்த வீட்ல நீங்க தனியா இருந்தா அப்பா ஞாபகமா இருக்குமேன்னு தான் கொஞ்ச நாள் நீங்க ஹாஸ்டல்ல இருந்தா நல்லா இருக்குமேன்னு நான் நினைச்சேன். இல்ல அங்கிள், எனக்கு எப்பவுமே நம்ம வீட்ல இருக்கிறது தான் கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் அவரை மறக்க விரும்பல. என் அப்பா ஒரு கனவு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிட்டு போயிருக்காரு. அத பத்திரமா வழி நடத்தி கொண்டு போறதுதான் எங்க அப்பாவுக்கு நான் செலுத்துற உண்மையான அஞ்சலியா இருக்கும் நான் நினைக்கிறேன். சரிம்மா. அதுக்குதான் இப்ப நான் உங்களை வர சொன்னேன். சொல்லுமா, நான் என்ன செய்யணும்? நம்ம ஹாஸ்பிட்டல்ல மொத்த போர்டு மெம்பர்ஸ் எத்தனை பேரு? அப்பாவோட சேர்த்து மொத்தம் 12 பேருமா. இந்த தடவை போர்டு மீட்டிங்க நம்ம வீட்லயே நடத்தலாம். தாராளமா நடத்தலாமா. அப்பா ஹாஸ்பிட்டலை எந்த ஸ்டாண்டர்ட்ல மெயின்டைன் பண்ணாரோ அது கொஞ்சம் கூட எப்பவுமே குறைஞ்சிடக்கூடாது. அதுலயும் ஒவ்வொரு பீப்புளுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல பண்ணிட்டு இருந்த ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், ஃப்ரீ சர்ஜரி, இதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. அத பத்தியெல்லாம் நம்ம சீஃப் டாக்டர் கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு தான் பர்டிகுலரா இந்த மீட்டிங் நான் நடத்தணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் அரேஞ்ச் பண்றேம்மா. மடி வர்ஷா, அம்மாடி வர்ஷா, வர்ஷா. யார் சார் வேணும்? யோ, கையில மாலையோட வந்திருக்கிறோம். யார் வேணும்னு கேக்குற? இது டாக்டர் சூரியகுமார் வீடு தானே? ஆமா சார். நாங்களாம் அவங்க சொந்தக்காரங்க. அவங்க துக்க விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். சார் அப்படிலாம் உள்ள போக கூடாது சார். ஒரு நிமிஷம் இருங்க, மேடம் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்துறேன். நீ என்னையா பர்மிஷன் வாங்குறது? அம்மாடி வர்ஷா, அம்மாடி வர்ஷா. செக்யூரிட்டி மேடம். என்ன வருஷா இது? உன் வீட்டுக்கு வரதுக்கு நாங்க பர்மிஷன் வாங்கணுமா? செக்யூரிட்டி, அவங்கள விடுங்க. நீங்க உள்ள வாங்க. நீங்க போங்க சார். ராஜா மாதிரி இருந்தாரு. என் அக்கா புருஷன் இந்த பெங்களூரையே கட்டி ஆண்டுட்டு இருக்கிறான்னு ஊரெல்லாம் பெருமையா சொல்லிட்டு தெரிஞ்சனே. இப்படி பரிதவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. மாமா உயிரோட இருக்கும் போது ஒரு தடவையாவது பார்க்கணும்னு கேட்டேனப்பா. பேரு புகழுமா வாழ்ந்த தெய்வத்தை நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனப்பா. ஏன்பா என்ன கூட்டிட்டு வந்து காட்டல? ஏன்பா காட்டல? இவரு இவ்வளவு சீக்கிரம் போவார்னு யாருக்குடா தெரியும்? மௌனே, பா பா, மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இவ்வளவு சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? அனுபவிக்க முடியாம போயிட்டாரே. அம்மாடி, எங்களெல்லாம் யாருன்னு தெரியுதுல்ல? நீங்க காஞ்சிபுரத்துல இருக்கிற அங்கிள் தானே? உங்களை பார்த்த ஞாபகம் இருக்கு. அப்பா உங்களை பத்தி என்கிட்ட சொல்லிருக்காரு. பாத்தியா முரளி, என் மாமன் என்னை பத்தி மறக்காம சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஏன்னா நான் அவருடைய மச்சான் இல்ல. எப்படி சொந்த பந்தம்லாம் நம்மள ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு கேட்டியே.
இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில சொந்த பந்தம் தான் கூட நிக்கும்னு சொல்லாம சொல்லிட்டு போயிருக்கிறாரு. உன்னை தேடி உன் மாமன் நான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. எங்களுக்கே விஷயம் லேட்டாக தான் தெரிஞ்சுது. அதான் அன்னைக்கே வர முடியல. மாமா முகத்தை பார்க்க கூட எங்களுக்கு கொடுத்து வைக்கல. எங்களை மன்னிச்சிரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கும் சொந்தக்காரங்க கான்டாக்ட் எல்லாம் பெருசா தெரியாத. அது மட்டும் இல்லாம நானும் ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி சொல்ற மனநிலைமையில இல்ல. அவங்களாதான் விஷயம் கேள்விப்பட்டு வந்தாங்க. இனிமே அப்படி ஒரு நிலைமை உனக்கு வரக்கூடாதுமா. யாரும் இல்லைன்னு நீ தனியா நிக்க கூடாதுமா. அதான் துடிச்சு போய் நாங்கெல்லாம் ஓடியாந்துட்டோம். இங்க என்னென்ன சொத்து பத்து இருக்குன்னு சொல்லினா அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு நம்ம ஊருக்கே போயிடலாமா? அங்க நாங்க எல்லாம் உன்னை பத்திரமா பாத்துக்கிறோமா? அங்கிள் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எங்க ஃபேமிலி மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் என்னைய தனியாவே பாத்துப்பேன். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அம்மா என்னம்மா என்ன பேசுற நீ? எவ்வளவு கோடி ரூபாய் சொத்து இது? குறைஞ்சது ஒரு 500 கோடி இருக்காது? ஏமா இங்க இருக்கிற ஆஸ்பத்திரியே 250 கோடிக்கு மேல போகுன்னு பேசிக்கிறாங்களேம்மா. இது போக 2-3 மருந்து கம்பெனி வேற இருக்காமே. ஏமா அதோடைய வரவு செலவெல்லாம் நீ எப்படிமா தனியா நின்னு பாப்ப? அம்மாடி பொம்பளை புள்ள தனியா இருந்தா சொத்தையெல்லாம் எப்படி அமுக்கலாம்னு ஒரு கூட்டமே தெரிஞ்சிட்டு இருக்கு. நீ ரொம்ப கவனமா இருக்கணுமா. அதுக்காகத்தானம்மா நாங்க இங்க வந்திருக்கோம். தோ முரளி இருக்கானே, இவன் உனக்கு முறை பையன்தான். இவனுக்கும் உனக்கும் நாங்க கல்யாணம் ஏற்பாடு பண்றோம். இல்லனா நாங்களே ஒரு நல்ல பையனை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். கல்யாணத்தை முடிச்சிட்டு நீ நிம்மதியாயிருமா. இந்த சொத்து தலைவலியெல்லாம் நானும் முரளியும் பாத்துக்கிறோம். இதெல்லாம் உனக்கு சரி பண்ணி கொடுக்கணும்னு தான் ஊர்ல போட்டதை போட்டபடி அப்படியே விட்டுட்டு நாங்க ஓடியாந்துருக்கோம். அங்கிள் எதுக்கு உங்களுக்கு இவ்ளோ சிரமம்? இத்தனை வருஷமா நீங்களே எங்க போயிருந்தீங்க? நாங்க எங்களை பாத்துக்கலையா? அதே மாதிரி இப்பவும் பாத்துப்போம். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். என்னை சுத்தி நிறைய நல்லவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரபாகர் அங்கிள் இருக்காரு. என் அப்பா அவர் கையில தான் என்னை ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியும். நீங்க கிளம்புங்க. என்னம்மா பொசுக்குன்னு இப்படி கிளம்புன்னு சொல்லிட்ட?